So welcome the butterfly of Big Boss. That's how you want me to say, right? Yes. Hi. So number kuda Big Boss Abhirami. I'm the City Nancy. Hi, so, Nancy. welcome. Really nice meeting you. First of all, congratulations for Nerkonda Parvai. Thank you. நான் உங்களை வந்து மீட் பண்ண போறேன்னு சொன்னோனே நிறைய பேர் வந்து Nerkonda Parvai பார்த்துட்டோம். Wonderful movie. So theater I can hear whispers in the Big Boss Abhirami irukangala avanga வந்து நடிச்சாங்க அப்படினு சொல்லிட்டு. So how are you receiving all the response, the love? It is so nice. Like I've become Famita now. எல்லாருமே வந்து first கேக்குறது வந்து I think I should call you Pam or Famita. So அந்த பேர் கூப்பிடுற அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா ஐ திங்க் அந்த ரீச் இருந்திருக்கு, அவங்களுக்கு நம்ம பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா 10 days ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி, நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டே நமக்கு போறோம் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் போனேன். பட் அந்த கிளாப், அந்த சவுண்ட் எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நேர்கொண்ட பார்வை இந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த பொண்ணு எனக்கு ஒரு தடவை தான் தெரியும், அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணான். So she called me once and she said, would you like to give an audition for Ajit sir's film? I'm like, would you? Wow. Really? Would you? அதுக்கப்புறம் நான் ஓகே, நான் அப்கோர்ஸ் இதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கண்டிப்பா வரேன், நான் அட்லீஸ்ட் ஆடிஷனாவது கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு தான் நான் வினோத் சார் ஆஃபீஸ்க்கு போனேன். டு பி ஃப்ராங்க், வினோத் சார் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு அவரு சதுரங்க வேட்டி பண்ணிருக்காருன்னு தெரியும், பட் வினோத் சார் எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு அதெல்லாம் லைக் எனக்கு அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் தெரியாது. நான் போனேன், நான் ஆடிஷனுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் டே ஆடிஷன் கொடுத்தேன். அது வந்து லைக் சம் கன்ஃபியூஷன்ஸ், சருக்கு ரீச் ஆகல. திருப்பியும் வந்து பூர்ணிமா மேம் எங்களோட ஸ்டைலிஸ்ட் வந்து திருப்பியும் காமிச்ச உடனே இது கால் திஸ் கேர்ள் அப்படி சொன்னோன்னே வினோத் சாரே கூப்பிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் டே வந்தோடனே ஐம் சிட்டிங் இன் தி கவுச் லைக் திஸ். வினோத் சார் எப்படி போறாரு, ஐம் லைக் நான் அப்படியே உட்காந்துட்டேன் சிட்டிங் லைக் திஸ். ஐ டிடன்ட் ஈவன் நோ. ஓகே, ஹி வாக்ட் இன். அதுக்கப்புறம் சார் கூப்பிடுறாங்க, டைரக்டர் கூப்பிடுறாங்க. எங்க கூப்பிடுறாங்க, உன்னை இங்கதான் இருக்காங்க. நான் கதை ஓபன் பண்ணிட்டு அங்க அவர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் தான் டைரக்டர். ஓ காட், ஓகே ஐ அம் சோ சாரி. அந்த மாதிரி இருந்துச்சு. So that's how நேர்கொண்ட பார்வை happened அப்படின்னு சொன்னாங்க. தலை கூட ஒர்க் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ஃபீல் ஆச்சு? How was it? தலை, நான் வந்து இந்த விஷயம் மட்டும் நான் ஒரு 100 தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓ மை காட், ஐ சா ஹிம். நான் வந்து வண்டியில இருந்து இறங்கின உடனே சார் அங்க இருக்காரு. அவரை பார்த்த உடனே ஓ மை காட், தட்ஸ் அஜித் சார், லைக் லிட்டரலி அஜித் சார். ஐ எம் லைக் தட். ஓகே, அதுக்கப்புறம் ஹீ செட் இன்னைக்கு நைட் டின்னர் போலாம், எல்லாம் ஒரு ஐஸ் பிரேக் மாதிரி இருக்கும், எல்லாரும் வரலாம். லைக் ஆஹா, ரூம் போனதுதான் ஐ எம் டேக்கிங் ஆல் மை காஜல் இதெல்லாம். ஐ லைக் டூயிங் லைக் ஐஸ் ப்ராப்பரா. சோ காஜல் லைனர் எல்லாம் எடுத்துட்டு ஓகே வேற என்ன போலாம், எல்லோ கலர்ல ஏதாவது பிரைட்டா இருக்கா, ஓகே இந்த சல்வார் நல்லா இருக்கும் எல்லாம் போட்டு பார்த்து மம்மி கிட்ட, மம்மி how am I looking? My mom is like sitting and watching. What is this girl doing? என்ன பண்ற நீ? அந்த மாதிரி I am like getting ready for the dinner. எப்போ 6 o'clock. Super. Oh god. And opposite தான் ஆனோட ரூம் இருந்துச்சு. ஆண்ட்ரியா my co-actor. அவங்களோட சிஸ்டர் வந்துட்டு என்ன பார்த்துட்டு she was like, ஏய் இதே மாதிரி உங்ககிட்ட பிளாக்ல லாங்கா இருக்கா, ஓடி அப்படியே அச்சு மாதிரி வச்சிருப்பேன், அதெல்லாம் இல்ல போ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து she also went and changed and like கொஞ்சம் எத்னிக்கா எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா தலைய வந்து நாங்க வந்து பார்க்க போறோம்னு நாங்க டெக்கப் பண்ணிட்டு போறோம் அப்படியே. அண்ட் அந்த மொமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு நைட் நிறைய நாங்க பேசணும், எல்லாரும் ஜெனரல் கான்வர்சேஷன் இருந்துச்சு, அந்த ஐஸ் பிரேக் ஆச்சு. சோ எங்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருந்துச்சு அங்க. சோ பிக் பாஸ்க்கு முன் பிக் பாஸ்க்கு பின் அப்படிங்கிற மாதிரி எக்ஸிட்க்கு அப்புறமா எப்படி இருக்கு உங்க லைஃப்? நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எடுக்க வராங்க, நிறைய ஃபாலோவர்ஸ், அதுவும் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்ல ட்ரோல்ஸ், மீம்ஸ், மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எப்படி ரிசீவ் பண்றீங்க இதெல்லாம்? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா இதே அபிராமி வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டா அந்த லைக் 200 போறதுக்கே முக்கிட்டே இருக்கும். லிட்டரலி வந்து அந்த 190 195 அப்படிங்கும் போது ஐ பி லைக் yeah you can do it. நானே போய் ஒரு ஹார்ட் போட்டேன் 200 ஆக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் இப்போ வந்து லிட்டரலி தட்ஸ் பிகம் 54,000 and all. It's like லைக் மட்டுமா, உங்க ஃபாலோவர்ஸ் கூட இல்லையா? யா. சோ
நான் அதுக்குதான் போனேனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. மெயின் மோட்டோ வந்து எனக்கு இந்த ஃபுல்லா அப்படியே அந்த தமிழ்நாடு இந்த ஃபுல் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க தமிழ் பீப்புள் எல்லா பீப்புளோட லவ்வும் வந்து ஆஃப்கோர்ஸ் மலேசியால இருக்கிற பையனை ரூட் போட்டா மலேசியால இருந்து தான் ஃபேன்ஸ் வருவாங்க. I mean, joking. Anyway, on a serious note, I was very happy. நான் வந்து நிறைய இடங்கள்ல அவங்கள மதிக்க ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்லாம் வந்து பேசியிருந்தீங்க. சோ பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா உங்க அம்மா அவங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க, நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க? ஆக்சுவலி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா இப்படிதான் லைக் ஷீ வெல்கம் மீ லைக் திஸ், லைக் 2 கையும் வச்சுட்டு வார்ம் வெல்கம் அப்படி போய் ஹக் பண்ணிக்கிட்டேன். வந்து எல்லாம் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஐ ஜஸ்ட் ஹக்ட் ஹர். ஐ cried for 2 seconds with her. அதுக்கப்புறம் இந்த நான் எங்கேயுமே சொல்லல. சோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாம் வேற வேற இன்டர்வியூக்கு சொல்லணும்ல, அதனால சேகரிச்சு வச்சேன். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பசி. சோ ஏதாவது சாப்பிடுறதுக்கு குடும்பமே லைக் வீட்டு ஃபுட். எங்க அம்மா தோசை போடுறேன்னாங்க, எனக்கு வந்துச்சு அப்படியே தோசை எல்லாம் போட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதோ குக் பண்ணாங்க, நான் நல்லா சாப்பிட்டுட்டு ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஸ்லெப்ட் ப்ராப்பர்லி. ஆனா தூங்க முடியல ஆக்சுவலி. தட் யூ நோ தட் ஃபீல் ஐ மீன் ஐ வாஸ் லாஸ்ட் சம்வேர். And மைண்ட் வந்து ஏதோ எங்கேயோ இருக்கு. ஹார்ட் பீட் வந்து ஐ கேன் ஹியர் இட் இன் லைக் காதுல கேக்குது அவ்வளவு. அந்த பால்பேட் ஆஃப் த ஹார்ட் அவ்வளோ. I don't know that moment. It freaks me actually when I sleep, but I don't know why I'm not able to sleep. Till date I'm not able to sleep. சோ ஸ்பார்க்கிள்னு ஒருத்தவங்க வந்து முகினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முகின் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நீங்க வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் இமேஜின் நீங்க அதவே ரவுண்ட், நீங்க ஸ்பார்க்லா இருந்து உள்ள ஒருத்தவங்க முகின் கிட்ட வந்து ஒன் சைடா இப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தா will you be okay? அது தெரியல. நான் அந்த இடத்துல இருந்தேன்னா எனக்கு கண்டிப்பா ஆகும். நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். பிகாஸ் ஐம் a very possessive girl. கண்டிப்பா ஆகும். பட் இதை நான் கேட்டிருக்கேன் முகன் கிட்ட. நான் இதனால மேபி அவங்க ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க, அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது, முதல்ல நான் போய் அங்க போய் பேசிட்டோம், அதுக்கப்புறம் லைக் தட் வாஸ் his reply. ஓகே, அப்கோர்ஸ் நான் அங்க போய் பேசிட்டோம்னா எனக்கு இங்க வந்து ஓகேடா இங்க ரிசர்வ் பண்றதுக்கு ஒரு ஹேண்ட் சீட் இருக்கு அப்படின்னு தானே எல்லாருமே நினைச்சு. லைக் when you like someone very unconditionally, like literally, I'll say crazily, when you like someone, you would just wait like, okay, I hope I just, you know, get this relationship right. அப்படிதான் இருக்கும். உண்மை சொல்லணும்னா அதுதான், எல்லாரும் உண்மை சொல்லணும்னா அதுதான். இங்க யாரும் சேஸ் பண்ணல, யாரும் வேண்டாம் அப்படி தள்ளி விட்டுட்டு அவனை போய் வாடா இங்க அப்படின்னு நான் போய் கட்டி பிடிக்கல. So it's a very understanding thing, okay? Like if it was bad, it would have been like shown. அவன் மூஞ்சிலே தெரிஞ்சிருக்கும். You can see video editsல பார்த்தா he'll be smiling, he'll be with me all the time. So அவரே சொல்லாதப்போ I think மத்தவங்க கமெண்ட் பண்றது. சோ சீசன் 1ல ஓவியாவா இருக்கட்டும், இல்ல சீசன் 2ல வந்து யஷிகா ஆனந்தா இருக்கட்டும், அண்ட் சீசன் 3ல நீங்க ஒன் சைட் லவ். சோ சாக்ஷி, சோ இந்த ஒன் சைட் லவ் அப்படிங்கறது ஏன் அடிக்கடி நடக்குது? ஆர் இப்படி வச்சுக்கலாமா, ஏன் வந்து பாய்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? கேர்ள்ஸ்னா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஃபோரம்ல போட்டு உடைச்சிடுறீங்க. பட் பாய்ஸ் வந்து ஏன் இவ்ளோ ஹெசிடேட் பண்றாங்க? இது என்ன பிரச்சனை இது? ஐ திங்க் தில்லா தைரியமா சொல்லணும். அது இல்லன்னா நம்ம என்ன பண்றது? நம்ம சொல்லுங்க. மூணு சீசன்லயுமே யாருமே ஒத்துக்கல. யாருமே ஒத்துக்கல. சீசன் 1ல ஓவியா, சீசன் 2ல யஷிகா, சீசன் 3ல சாக்ஷி. I think now Lostia is following the lane. You see the latest promo? I think it's just that Lostia keeps blushing for everything. அதுதான் எல்லாருக்கும் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்கிறது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சோ அது அவங்களா சொல்ற வரைக்கும் நம்மளா எதுவுமே அதை கிரியேட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா என்னோட விஷயத்துல வந்து என்னைய பேச விடல, நான் பேசுனது ஃபுல்லா தெரியாது. அது தெரியாமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கும். இப்ப நான் அது படிச்சாலும் இவ்ளோ அழகா இருக்கிற ஒரு விஷயத்த இவ்ளோ ஏன் சீப்பா சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி யாருக்கும் நம்ம பண்ணிடக்கூடாது. அதனால நான் எதுவுமே வந்து அவங்களா வந்து சொல்ற வரைக்கும் நான் அதை ஒரு டேக் லைனா நான் பண்ணவே மாட்டேன். சோ எங்களுக்காக அந்த தமிழச்சி சாங் சமயா பாடுனீங்களே, அது எங்களுக்காக ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ப்ளீஸ். Doom doom cha, a doom doom cha, doom doom cha, a doom doom cha. Hello hello தமிழா தமிழச்சி, hello hello தமிழா தமிழச்சி. பிக் பாஸ் சீசன் 3 வீட்டுக்குள்ள வந்தேன், பட்டாம்பூச்சி போல பறந்தேன், பாட்டில் பேபி கொண்டேன், ஐயோ அம்மா குரல் கேட்டதே, தமிழ் பெண்ணடா தமிழ் பெண்ணடா, தமிழ் கலாச்சாரம், ஐயோ அச்சோ, தோழி நின்றால் எனக்காக கேட்டால், டாக் டு மை ஹேண்ட், யூ டாக் டு மை ஹேண்ட், போடி யூஸ்லெஸ் நீ பெரிய யூஸ்ஃபுல், ரே கம பம ரே சரி நீ பரிசா நீ சரி கமரி ரே பம பத பம பகமரி நீ சரி கம பம பத பபா, படாது பாடு பட்டேன் விழுந்தேன் எழுந்தேன், நன்றி தமிழா தமிழச்சி, நன்றி தமிழா தமிழச்சி, ஹலோ ஹலோ தமிழா தமிழச்சி, நன்றி.
Wow, super. Congrats. Thank you so much. And all the best to you. Thank you. மக்கள் வந்து நான் உங்களை மீட் பண்ண போறேன்னு சொன்னோடனே these are things they told me. I want to convey it to you. ரொம்ப அழகா காஜல் போடுறீங்களா? என்ன காஜல் யூஸ் பண்றீங்க? நான் ரொம்ப சிம்பிளா இந்த ஹிமாலயன் காஜல் இருக்கும்ல அதுதான் நான் யூஸ் பண்றேன். இதுல பெரிய விஷயம் எல்லாம் எதுவும் இல்ல. அவ்வளவுதான் சீக்ரெட் சொல்லிட்டாங்க. என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து லிப்புக்கு மேல இருக்க மச்சம் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கான். அதையும் கன்வே பண்ண சொன்னாங்க. And lots of love கொடுக்க சொன்னாங்க. Lots of love. I love you people too. And அதே மாதிரி பட்டர்ஃப்ளையா இருக்க சொன்னாங்க. Thank you so much. Thank you. Radio City Tamil எங்கேயும் எப்பொழுதும்.